அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித சமூகத்தை பாதுகாக்கும் மனசாட்சி. வாபிஸா பின் மஅபத் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நன்மை மற்றும் தீமை குறித்து கேட்பதற்காக நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டேன். அப்போது, வாபிசாவே, உமது உள்ளத்திடம் தீர்ப்பை கேட்டுக்கொள், உமது இதயத்திடம் தீர்ப்பை கேட்டுக்கொள் என்று 3 முறை கூறினார்கள். நன்மை என்பது எதனால் உள்ளம் அமைதி அடைகிறதோ, எதனால் இதயம் நிம்மதி அடைகிறதோ அதுதான். தீமை என்பது உள்ளத்தில் உறுத்தலை ஏற்படுத்தி நெஞ்சில் சந்தேகத்தையும் தயக்கத்தையும் ஏற்படுத்துவது. மக்கள் உமக்கு தீர்ப்பு வழங்கினாலும் மீண்டும் மீண்டும் வழங்கினாலும் சரியே, உன்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, உம்முடைய மனசாட்சியின் அடிப்படையிலே அதை நீ முறைப்படுத்தி பாதுகாக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 180001 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாபிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மை தீமை குறித்து கேட்கின்ற போது, உன்னுடைய உள்ளம் எதை சரி என்று காண்கிறதோ, நீ ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயலை உன்னுடைய உள்ளம் சரி கண்டால் அது நன்மைக்குரியது. நீ ஒரு செயலை செய்கின்ற போது உள்ளத்தில் ஒரு விதமான உறுத்தல் ஏற்பட்டால் அது பாவமானது, தவறானது என்பதை நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பல பேர் பல மாதிரியான கருத்துக்கள் சொன்னாலும், பல பேர் தீர்ப்பு கூறினாலும், உன்னுடைய மனம் உனக்கு சரியானதொரு வழிகாட்டுதலை, ஒரு புரிதலை ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அபூ ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அனுமதிக்கப்பட்டது எது, எனக்கு தடை செய்யப்பட்டது எது என்பதை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மை என்பது எதனால் உன்னுடைய உள்ளம் அமைதி அடைகிறதோ அதுதான், எதனால் உம்முடைய இதயம் திருப்தி அடைகிறதோ அதுதான். தீமை என்பது எதனால் உள்ளம் அமைதியடையவில்லையோ, எதனால் இதயம் திருப்தி அடையவில்லையோ அதுதான் தீமையாகும் என்று குறிப்பிட்ட அந்த செய்திகளும் இன்னொரு நபி மொழியில் இடம்பெற்றிருக்கிறது. நன்மை என்பது ஆன்மாவின் அமைதியையும் இதயத்தின் மன அமைதியையும் கொடுக்கக்கூடியதாகும். பாவம் என்பது ஆன்மாவின் அமைதியற்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதும், அது பலர் மூலமாக சரிகாணப்பட்டாலும் உன்னுடைய ஆன்மா உன்னுடைய செயலை பார்த்து அமைதி வரவில்லை என்று சொன்னால், உன்னுடைய மனசாட்சி அதை சரி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அதுதான் உனக்கு உன்னுடைய செயல்பாட்டினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி கொடுக்கும். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஆன்மாவின் மீதும் அதை மனிதனாக உருவாக்கியவன் மீதும் அதன் நன்மை தீமைகளை அதற்கு அறிவித்தவன் மீதும் சத்தியமாக, எவர் பாவங்களை விட்டும் தம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். எவர் அந்த ஆத்துமாவை பாவத்தில் புதைத்து விட்டாரோ அவர் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார். அல் குர்ஆன் அத்தியாயம் 91 சூரத்து ஷம்ஸ் வசனங்கள் 7, 8, 9 மற்றும் 10 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நமது தவறு செய்யும் ஆர்வத்திற்கு தொடக்கத்திலேயே தடை போடுகின்ற மனதின் குரல்தான் இந்த மனசாட்சி என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போது நமக்குள் கோழைத்தனம் இருந்தால் நம்முடைய உள் மனக்குரல் இது ஆபத்தில்லையா
என்ற கேள்வியை கேட்கும். நம்முடைய தர்க்கவாதமோ இதில் எந்த விதமான பயனையும் பெற்றுத்தருமா என்பதை சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் தர்க்கவாதமே இதில் எந்த விதமான பயனையும் தரப்போவதில்லை. சுயநலமோ கொஞ்சம் மேலே போய் இதில் புகழுண்டா என சிந்திக்கும். ஆனால் மனசாட்சி மட்டும்தான் இது நியாயமா என்று நம்மை நீதிபதியாக்கி அந்த செயலை செய்யவா அல்லது செய்யாமல் விட்டுவிடவா என்று தீர்மானிக்க வைக்கும் மகத்தான வல்லமைதான் இந்த மனசாட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா மனசாட்சிக்கு பயந்தவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.